தீபாவளிக்கு 600 கோடி ரூபாய்க்கு மது இருக்கிறதுக்கு எனக்கு 290 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. இதை பத்தி என்ன கேட்க? தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும். படிப்படியாக ஒழிப்பது வருங்கால சந்ததிக்கு நல்லது. அதனால இப்பொழுது உள்ள அரசாங்கம் இருந்தாலும் சரி, வருங்காலத்தில் அமையப் போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அரசு படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் கடமையாக இந்த நேரத்தில் நான் கருதுகிறேன். அமமுக எப்படி எதிர்கொள்ளும்? இல்ல அப்படிலாம் சொல்லல. நீங்களா ஏதோ தவறா சொல்றீங்க. யார் தலைமையிலையும் கூட்டணி நான் சொல்லல. எங்க கூட்டணின்னு நான்கு கூட்டணிகள் அமைய 4 முனை போட்டி 26 தேர்தலில் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம். ஒன்றை மாத்திரம் இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். 2017 அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது. அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணி அதிமுகவும் விஜய தங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க. நீங்களும் ஒரு பேசும்போது உங்களுடைய விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்குது. இத பார்த்து சட்டமன்றத்துல ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா கூட்டணிக்காக அலையிறாங்க அப்படின்லாம் கூட பேசுறாரு. அவர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? நாங்க அவங்க முதலமைச்சர் பழனிசாமி இந்த அலைச்சலை பார்த்து தான் சொல்லியிருக்க முடியும் தவிர, நாங்கள் உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு அரசியல் கட்சியோ யாரையும் பார்த்து அச்சமோ பொறாமையோ எங்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களை யார் விமர்சித்தாலும், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பதிலடி கொடுக்கின்ற விதமாக நாங்கள் விமர்சிப்போமே தவிர, உங்க கேள்வியில சிறு பிழை இருப்பதாக கருதுகிறேன். விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர, நாங்க விஜயோட கூட்டணிக்கு தான் சொல்வோம் என்று எங்கேயுமே சொல்லல. ஒரு முறை மதுரையில ஊடக நண்பர் கேட்டப்ப, நீங்கள்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், நீங்களும் ஓபிஎஸும், நீங்கள் விஜய் தலைமையில கூட்டணிக்கு செல்வீர்களான்னு கேட்டப்ப, அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவர் ஒன்னும் தீண்டத்தகாதவர் அல்ல அப்படிதான் சொன்னேன். உடனே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, விஜய்க்கோட கூட்டணியான்னு கேக்குறீங்க. அது மாதிரி கரூர் சம்பவத்துல காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதுபோல விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை. இது ஒரு துக்க நிகழ்வு. இது போன்ற மரணங்கள் இது எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் நடக்கக்கூடாது. அதற்கு முதல்வர் சரியான திட்டங்களை வைத்து வருகிறான்னு சொன்ன உடனே திமுகவோட கூட்டணியான்னு கேட்டீங்க. தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு அந்த ஜுரம் வரல. ஊடகத்தை உங்களுக்கு தான் எங்க வார்த்தைக்குள் வார்த்தை நீங்க இன்பிட்வீன் லைன்ஸ் ரீட் பண்றீங்களே தவிர, நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகை இருந்தாலும் மனம் உண்டுன்னா சொல்லணும். அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அது சரி என்று சொல்லுவது, பொதுமக்களின் சார்பாக அதை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் என்றைக்குமே நிலைப்பாடு. அரசாங்கம் தவறு செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது மக்கள் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு. இன்னொன்னு இவர் சொன்னாரு, பழனிசாமி தான், நான் அன்றைக்கே சொன்னேன், அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்துல பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவே இல்லைங்கிற நிலைமைக்கு, அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும், அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையும் அவர் யாரு அவருடைய சிரஞ்சீவி எல்லாம் கோடிட்டு எங்க கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது,
உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நகைக்கிறார்கள். இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அதை எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள். 4 கட்சிகளும் 4 திசையில இருக்கு சார். நீங்க கலாவரியில வந்து கூட்டணி இறுதி செய்வோம், அந்த பலமான கூட்டணியா இருக்குன்னு சொல்றீங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சார்? இல்ல நம்பிக்கைங்கிறது, நீங்க தேர்தல் அரசியல் தெரிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். டிசம்பர் ஜனவரியில உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும். உங்களுக்கு சூசகமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது, வளர்ந்து வருகிறது. இதை எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ, இது ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அரசியல் மாற்றம் என்ன நடக்கலாம்? தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. அதுதான் உண்மை. நீங்க புரிஞ்சுக்கீங்க, உங்களுக்கு தெரியாம இல்ல, புரிஞ்சுக்கீங்க. உறுதியாக திரும்ப திரும்ப சொல்றேன், திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு, அந்த சொல்லுவாங்களே வினை விதைத்தவன் வினையா இருக்கிற நேரம், இந்த நேரம் வந்துவிட்டது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும். அதை செய்ய போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி. அதுதான் நான் உங்களுக்கு மருது சகோதரர்கள், விசுவாசமிக்க வீரர்கள், மருது சகோதரர்கள் நினைவு தினத்தில் உங்களுக்கு சொல்கிற செய்தி. அவங்க எவ்வளவு பயத்துல இருக்காரு தம்பி உதயகுமார. புரட்சி தலைவருக்கு உருவாக்கிய இயக்கம், 10 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த இயக்கம், அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 4 முறை ஆட்சி பொறுப்பில் உருவாக்கிய இயக்கம். இவர்களும் அந்த அம்மா கொண்டு வந்த ஆட்சியை 4 வருடம் ஆட்சி பொறுப்பில் இருந்து விட்டு மக்கள் வரிப்பணத்தை சுவைத்தவர்கள் அவங்க. அதனால அந்த சுவை கண்ட பூனைகள் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு வரணும் அவர்கள் ஏதோ மாதிரி செய்யறாங்க. அதெல்லாம் தெரியுது. ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, நிர்வாகிகள்லாம். முன்ன அப்படிதான் சொல்லியிருந்தாரு, எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு. அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அருமையான பதிலை சொல்லியிருந்தார். திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொன்னார். ஒன்னே ஒன்று கேட்கிறேன், விஜய் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, என் தலைமையில தான் கூட்டணி வரும்னு அவரு விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு, மதுரையிலையும் சொன்னார். இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க? அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு அந்த சில பேர் கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு. அவரு ஒரு உச்சபட்ச நடிகர், அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோல்ல தூக்கிட்டு அலைய போறாரா? இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரியும் சொல்லும். அதனால பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் 1 மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட். விஜயோடு சேர்றதுக்காக பாஜகவையே கழட்டி விட்டாலும் விடலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் சொன்னது நான் தானே உங்களுக்கு. பழனிசாமி பத்தி தெரியும், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத பழனிசாமி. முன்னையே பிரம்மாண்ட கட்சி வரும்னு பிஜேபி கூட்டணிக்கு தவிர்த்து பார்த்தார். அந்த பிரம்மாண்ட கட்சி வரலன்னு தெரிஞ்சதும் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். ஒரு வேலை இல்ல, அதாவது விஜய் இவர்களோட வரல, இவர்களை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு இவர்களை விஜய் ஏற்றுக்கொண்டால் உறுதியாக பாஜகவை விட்டு ஓடி வந்து விடுவார் என்பது ஏற்கனவே தெரியும். 2024 தேர்தலில் என்ன பண்றாரு பழனிசாமி? பாஜகவுக்கு அது முக்கியமான தேர்தல்.
மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி வந்த நேரத்தில் டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வலது பக்கம் உட்காந்துட்டு ஓடி வந்தவர் தானே. என்னெல்லாம் பேசினார் அன்றைக்கு எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்ன பேசினார்? பாஜக ஆட்சிக்கு வருவது ஆபத்து தமிழ்நாட்டுக்கு, மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக முடியாது, அப்படியெல்லாம் பேசினவர் பழனிசாமி. இன்றைக்கு வேற வழி இல்லைன்னதும் அங்க போய் சேர்ந்துட்டு இருக்காரு. அதானே தவிர அவருடைய எண்ணமெல்லாம் எதையாவது பண்ணி எதை தின்றால் பித்தம் தெளின்னு இன்றைக்கு வேற வழி இல்லாம அந்த பிரம்மாண்ட கட்சி அவர் சொல்றாரு, நீ குவி குவி அழைக்கிறாரு, பிள்ளையர் சொல்லி போட்டு அப்படிங்கிறாரு, அந்த கட்சி வரலன்னதும் ஓடி போயிட்டார். ஆனா இன்னைக்கு என்ன இன்னொரு வேஷம் போடுறாரு? பாஜகவுக்கு நான் நன்றி உடையவனாக இருப்பேன், ஏன்னா 4 ஆண்டுகள் ஆட்சியை காப்பாற்றி தந்தார்கள் எல்லாம் பேசுற பழனிசாமி 2024 அவ்வளவு உதவி செய்தவர்களை விட்டு அவர்களுக்கு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலில் எதற்காக ஓடி வந்து வெளியில வந்து தனியாக போட்டியிட்டு பாஜக தோற்க வேண்டும் என்பதற்காக போட்டியிட்டாரா இல்லையா? இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்கணும், அவரை சேர்ந்தவர்கள்ட்ட கேட்கணும்.